شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் ஓ வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் சிலுவை மரணமும் நியாயமானமும் சிலுவை மரணமும் நியாயப்பிரமாணமும் என்னங்க நடந்துச்சு? ஆண்டவர் என்ன என்ன செஞ்சாரு? சிலுவையில என்ன நடந்துச்சு? சிலுவையில ஆண்டவர் யெஷுவா மரிக்கும் போது மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல அந்த 44ல இருந்தே நினைக்கிறேன், அந்த திரைச்சீலை ரெண்டா கிழிது பாருங்க, இந்த சம்பவம் நடக்குது. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. தேவாலயத்துடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக ரெண்டாக கிழிந்தது. 51 அப்படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பாருங்க, தேவாலயத்துடைய திரைச்சீலை மேல இருந்து கீழ் தொடங்கி அந்த திரைச்சீலை ரெண்டா கிழியுது. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த திரைச்சீலை கிழியுதுங்க. அப்படி கிழிஞ்ச உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசுவின் சரீரம் ஒரு பக்கம் கிழியுது. இயேசுவின் சரீரம் கிழிகிற அதே நேரத்தில் தேவாலயத்துடைய திரைச்சீலையும் கிழியுது. இந்த கிழிகிற நேரத்தில் நடந்த மேட்டர் தான் எபேசியர் 2:14 இருந்து 16 வரைக்கும் இருக்கிற காரியம் நடக்குது. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரை சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கவனிங்க, இங்க என்னன்னா யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பகை. இந்த பகை எதனால வருதுன்னா, அந்த நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு விஷயத்தினால. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல விருத்த சேதனம் பண்ணணும். இந்த மக்கள், இந்த புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய காரியங்கள்ல இந்த நியாயப்பிரமாணத்துல இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணம் யூதனுக்கும் புறஜாதிக்கும் பகையை உண்டாக்குது.
நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லாம இவங்க நிறைய சட்ட திட்டங்கள், ஏறக்குறைய ஒரு 4000 சட்டங்களை எக்ஸ்ட்ரா, 613 இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 4000 சட்ட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டதுனால யூதன் புறஜாதி அப்படிங்கிற பிரிவினை, பகை எல்லாமே உண்டாயிடுச்சு. காரணம், இதுக்கு காரணமா இருந்தது என்னன்னா நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்கள். அதனால பகை, பிரிவினை, பகை பிரிவினை. அவங்களால யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சமாதானமா இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இயேசு வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதே இஸ்ராயல் தேசத்துக்குள்ளேயே யூதர்கள் சமாரியர்கள் 2 பிரிவா பிரிஞ்சு, இந்த யூதர்கள் சமாரியர்களை நேசிக்க மாட்டாங்க, சமாரியரோடு ஒன்னா கலக்க மாட்டாங்க. பாதையில போகும்போது இந்த சமாரியாவின் வழியா போறது ஈஸியா இருந்தாலும் அந்த வழியா போகாம வேற வழியா, அது சுத்தி தான் போகணும்னா கூட அவன் சுத்தி தான் போவான். இந்த சமாரியனுடைய காற்று கூட எங்க மேல படக்கூடாது. அபிஷ்டு அபிஷ்டு கிட்ட வராதே. என்ன செய்யறது? மைண்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வருது, ஃப்ளோ ஆகி. சொல்லலாமா வேண்டாமா? பெரியார் படத்துல, பெரியார்னு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அதுல ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்முடைய பெரியார் ஈவேரா அந்த ஐயாவை பத்தின வாழ்க்கைய அப்படியே படமா எடுத்திருப்பாங்க. பெரியார் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அதாவது ஒரு இது நடக்கும், ஒரு விருந்து, ஒரு விருந்து ஒண்ணு நடக்கும். அதை செய்யறவங்க பிராமணர்கள், அந்த ஒரு இனத்தார் அவங்க செய்வாங்க. முஸ்லிம்ஸ் யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஐயோ 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 பிக்ஷை நிறுத்துங்கோ, தீட்டுப்பட்டுச்சு, அமீனா உள்ள வந்துட்டார், நிறுத்துங்கோ. அந்த மாதிரிதான் என்னாச்சு இன்னைக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்கள் யூதனுக்கும் புறஜாதிக்கும் இடையில அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திச்சு. காத்து கூட எங்க மேல படக்கூடாதுங்க. இன்றைக்கும் கவனிங்க கவனிங்க, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்புங்கிற ஒரு விஷயம் போய், நீ உபதேசத்துல கரெக்டா இருக்கையா என் கூட நீ பேசலாம், நான் சொல்ற உபதேசத்தை நீயும் ஏத்துக்கிட்டு நான் சொல்ற உபதேசத்தை நீயும் ஓகே அப்படின்னு சொன்னையா நீ என் கூட பழகலாம், நீ எனக்கு சகோதரன், நான் உன் கூட நான் சேருவேன், நான் உன் கூட ஒட்டுவேன், நான் உன் கூட நான் இது பண்ணுவேன். நான் சொல்ற உபதேசத்தை நீ ஒத்துக்கலன்னா உனக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. அதுக்கேற்றபடி ஒரு வசனம் இருக்கு, இந்த உபதேசத்தை ஒருவன் கொண்டு வராவிட்டால் அவனை வீட்டுல ஏத்தாதீங்க, அவனுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க அப்படிங்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு, அது ஏன் அங்க சொல்லி இருக்குன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கி இருக்கேன். அந்த நாட்கள்ல ஆதி அப்போஸ்தல சபையில டாக்மா, டாக்ட்ரின், டிசிப்ளின் அப்படின்னு 3 இருந்துச்சு. டாக்மா அப்படின்னா ஒத்து போக கூடாத சில காரியங்கள் ஒண்ணு இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. திருத்துவம், கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றுல பிறந்தது, அப்புறம் அவர் சிலுவையில மரித்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அவர் இன்றைக்கு அவர் பரமேறி போய் இன்றைக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் திரும்ப வரப்போகிறார், நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தங்க ஒத்து போகல. இயேசுதான் பூரண மனுஷன், பூரண தேவன். நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவனா இருக்கார், பிதா குமாரன் பசுத்தாவி ஆகிய திரியேக தேவனா இருக்கிறாரு. இந்த விஷயத்துல ஒருத்தங்க ஒத்து போகல. இப்ப அவன் சொல்றான் இயேசு கடவுள் கிடையாதுங்க, மனுஷங்க அப்படின்னா அவனோட நம்ம கனெக்ஷன் வைக்க கூடாது. திருத்துவம் கிடையாதுங்க, பிதா குமாரன் பசுத்தாவி எல்லாம் கிடையாதுங்க, இயேசு மட்டும் தாங்க. இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், இயேசுதான் ஆவியானவர் அப்படின்னா அவனோட நம்ம கனெக்ஷன் வைக்க கூடாது. மற்றபடி
இந்த உபதேசத்துல கொஞ்சம் கூட குறைய இருக்கு அப்படின்னா, நான் சொல்றது நீ சொல்லல, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்வோமானா, நம்ம எதை பிடிச்சிருக்கோம்? காலாவதியான அதை பிடிச்சிருக்கோம். சோ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இப்படி பகையை உண்டு பண்ணி கொண்டிருந்த இந்த நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டத்தை, அந்த திரைச்சீலை ரெண்டா கிழிஞ்சது பாருங்க, அப்படி கிழிஞ்ச உடனே அந்த கிளியறதோட சேர்த்து அதை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டிட்டார். எத்தனை பேர் ஆமென்? இப்போ யூதன் புறஜாதிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாதுப்பா, எல்லாரும் உள்ள வரலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள யூதன் புறஜாதியை வந்து இந்த யூதர்கள் நாயா நினைப்பான், நாய பாக்குற மாதிரி பார்ப்பான். அப்படிலாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி அந்த பகையெல்லாம் தகர்த்து எரிந்து என்ன பண்ணாரு? பகையை கொன்று, பகையை வந்து கொன்னுட்டாராம். அதான் ஒரு அருமையான பாஷை சொல்லுவாங்க, இயேசு மரித்தார், உயிரோட எழுந்துட்டாரு. ஆனா அவர் கொன்னாரே பகை, அந்த பகை என்ன செய்யல? உயிரோட எழும்பல. சோ உயிரோட எழும்பாத பகையை நீ ஏண்டா தட்டி எழுப்புற? சோ இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம யாரோட என்ன செய்ய முடியாது? பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம் வச்சு வாழ முடியாது. ஏன்னா இயேசு சிலுவையில பகைய கொன்னுட்டாரு. ஒழிச்சிட்டாரு. அவரே துன்புற்று பகைமையை ஒழித்தார். படிச்சிருங்க அந்த வசனம், எபேசியர் 2:14-15-16 திருவெளியத்துல வாசிங்க. அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அமைதி அருள்பவர், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து என்ன செஞ்சாரு? படிங்க படிங்க, மைக்ல படிங்க. உடலில் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினாரா? இப்போ ஒன்னாக்கிட்டார். பல கட்டளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். அங்க போட்டுருக்கு பாருங்க, யூத சட்டத்தை என்ன பண்ணிட்டாரா? அழிச்சிட்டாரு. இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து ஒரு புது மனுஷ இனத்தையே படைக்கிறார். அதுல யாரு? யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து இருக்கிற ஒரு புதிய இனம், புதிய மனுக்குலம். அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். So brothers and sisters, இன்னைக்கு லா மைண்ட் செட்டப்ல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, இப்ப நம்மளை தேடி ஒரு ஊழியக்காரர் வந்தார். நான் சொன்னேன், ஐயா உங்க வெளிச்சத்துல நீங்க போங்க, எங்க வெளிச்சத்துல நாங்க போறோம், நீங்க சண்டே எங்க சபைக்கு வரலாம், நீங்க படிச்ச உபதேசத்தையே நீங்க பேசலாம், எங்க மக்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அதுல எந்த பகுதி நல்ல பகுதி, அவசியமான பகுதி, அதுலயும் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியும். நீங்க எங்களுக்கு வேண்டான்னு நாங்க சொல்ல மாட்டோம். நான் சொன்னேன், நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு வந்து டாக்ட்ரினல் அக்ரிமெண்ட்ல வேண்டாம், லவ் கவனன்ட்ல இருக்கட்டும். உபதேசத்தினால கிடையாது, அன்பினால நம்ம இணைவோம். இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்க சிஎஸ்ஐ காரங்களை ஏன் நேசிக்க மாட்டேங்கிறான்? காணிக்கையை மட்டும் வாங்குறல்ல, அவன் காணிக்கை கொடுத்தான் ஒரு 10,000 பில்டிங் கட்டுற ஃபண்டுங்க, கடவுள் சொன்னாருங்க அப்படின்னு ஒரு சிஎஸ்ஐக்கு போற ஒரு பிலீவர் வந்து கொடுத்தா வேண்டான்னு சொல்றியா? அவங்க கொடுக்கிற அந்த காணிக்கை வேணும், ஆனா அவங்க கல்யாணம் இல்ல அவங்களுடைய ஏதோ ஒரு நல்ல காரியம், அவனா பெந்தகோஸ்த பாஸ்டர்ங்க, சிஎஸ்ஐ கல்யாணத்துக்கு எப்படிங்க போறது? சிஎஸ்ஐ காரங்க அவங்க எல்லாம், அவங்க கொடுக்கிற காணிக்கை மட்டும் வேணும். ஆனா எல்லாரையும் நேசிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு இருக்கிற வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்ககிட்ட எவ்வளவோ நல்ல பக்கங்கள் இருக்கு, எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கு.
மைண்ட் அளவுல அவங்களை அப்படி அற்பமா என்ற அந்த அந்த தன்மைகள் எல்லாம் யெஷுவா நாமத்துல இன்றோடு ஒழிச்சு கட்டிடுங்க. அதை சிலுவையில இயேசு என்ன பண்ணாரு? இந்த பகையாக நின்ற எல்லா காரியத்தை ஒழிக்கும்படியாக அந்த சட்ட திட்டத்தையே ஒழிச்சிட்டாரு. கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சிலுவையில் அவர் என்ன பண்ணார்னா, ரோமர் 7:4 ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும்போது, அப்படி போல என் சகோதரரே, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுத்தி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க. சிலுவையில நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நாமாக மரித்தார் பாருங்க. அந்த நாமாக மரித்ததுல வெறும் பாவத்துக்கு நம்ம மரிக்கிறது மட்டும் இல்லங்க, நம்ம எதுக்கும் மரிச்சிட்டோமா? நியாயப்பிரமாணத்துக்கும் நாம் மரிச்சிட்டோம். We are already dead. எதுக்கு? For law. So இன்னைக்கு இந்த புது உடன்படிக்கையில மேலோங்கி நிற்க வேண்டியது லா கிடையாது, லவ். உபதேசம் அல்ல, உறவு, அன்பு. அன்புதான் மேலோங்கி நிக்கணும். அப்போ சிலுவையில என்னங்க நடந்துச்சு? நியாயப்பிரமாணமும் சிலுவையும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? சிலுவையில என்ன நடந்துச்சு? ஒண்ணு, நியாயப்பிரமாணமாகிய சட்டதிட்டம், அதோடு சேர்ந்து வந்த அந்த பகை எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த சுவரை எல்லாம் தகர்த்து ஒழிச்சிட்டாரு. ரெண்டாவது, நம்மளை என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க பண்ணிட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவங்க இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சிட்டோம், பாவத்துக்கு மரிச்சிட்டோங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நம்ம நியாயப்பிரமாணத்துக்கும் மரிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் செய்யாத, இதை செய்யாத, இப்படி செஞ்சா அப்பா உன் மேல பிரியமா இருப்பாரு, இதை நீ செய்யலையா அவர் முகத்தை திருப்பிக்குவாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இல்லை, இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ திரும்பவும் எங்க கை வைக்கிற? காலாவதியான மருந்துல கை வச்சு காலாவதியான மருந்தை நீ மக்களுக்கும் ஊற்றுற, நீயும் சாப்பிடுற. அது வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகே, வேற வேற விளைவுகளை அது ஏற்படுத்திடும். இவ்வளவு காலம் அதான் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப மாறிட்டோம் அப்படின்னு. ஒன்னும் மாறல. ஒரு ஆணியை கூட நம்ம பிளக் பண்ணல. So brothers and sisters, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோம். சரி, இதாங்க சிலுவையில் நடந்துச்சு. சோ சிலுவைக்கு நம்ம என்றைக்குமே அந்த சிலுவை அன்பு அது ரொம்ப முக்கியம். சிலுவை அன்பை நம்ம மறக்கவே கூடாதுங்க. இமேஜர் கொடுப்பா, இமேஜர் சிலுவையுடைய அந்த அன்பு, கல்வாரி அன்பு, அதை மறக்கவே கூடாது. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் இனிய நிழலில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில்
ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன். எல்லாரும் சிலுவையின் நிழலில் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையே இளைப்பாறுதல், கல்வாரி அன்பே இளைப்பாறுதல். அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் கிருபையின் நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில். அப்பா, சட்ட திட்டங்கள் ஆக எல்லாத்தையும் ஒழிச்சீங்களப்பா. இன்னைக்கு லவ் நோக்கி வச்சிருக்கீங்கப்பா. எங்களை மறிக்க பண்ணிட்டீங்கப்பா அந்த சிலுவையில. கரையை கிழிச்சிட்டீங்கப்பா. இப்ப நாங்க தைரியமா திருவாசல் அன்னைக்கு போக முடியுமே ஆண்டவரே. யார் வேணாலும் உள்ள வர முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம். சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. எல்லாம் ஒரு நிமிஷம் நல்ல டங்ஸ்ல பேசுங்க. ஷப்லா கராபானா கராபானா தராபாலா கபானா கராபா. எல்லாம் வாயை திறந்த அந்த கல்வாரி அன்பு, சிலுவையில ஆண்டவர் செஞ்ச இந்த மேலான காரியத்தை நினைச்சு பாருங்க. கல்வாரி அன்பு எல்லாருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். ஷேப்ரே கானாபானா காரா பிளேட்டா கோரேபேனே காராபானா ஷேபேனே காபானா காராபானா காராபாலா காரா. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் நிழலில் ஆத்துமனேசரின் நியாயப்பிரமாணம் ஆண்டவரோடு நெருங்க விடாம தூரப்படுத்தி புறஜாதியார் வந்தாம வெளியேதான் நிக்கணும். ஆறுதல் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையில் ஆண்டவர் யேசுவா அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஆனா எதையெல்லாம் சிலுவையில ஒளிச்சாரோ அந்த ஒளிஞ்சு போனதாலாம் போயிடுச்சு. அத உயிரோட எழுப்பல. ஒளிச்ச நியாயப்பிரமாணத்தை ஒரு உயிரோட எழுப்பலங்க. ஒளிச்சு கட்டினாரே பகை, அத உயிரோட எழுப்பல. நம்மளே நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்க வச்சிட்டார் இல்லையா? நம்மளை மட்டும் அவரோட சேர்த்து உயிரோட எழுப்பிட்டார். இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் வேறொருடையவர்கள் ஆகின்னு இருக்கு. அந்த வேறொருவருடையவர்கள் ஆகிங்கிறது என்ன? நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களாக இருந்த நம்ம இப்ப கிறிஸ்துவுக்குரியவர்களா மாறிட்டோம். நேற்றுக்கு நான் சொன்னது போல இப்ப ஆளுகிற கணவருக்கு நம்ம உட்பட்டு இல்ல, அன்பின் கணவருக்கு நம்ம உட்பட்டு இருக்கோம். ஆளுகை செய்கிற கணவர் என்ன சொல்லுவார்? ஏய், பிள்ளைக்கு ஷூ மாட்டலையா பலார் அப்படி ஒரு அடை கொடுப்பார். வீட்டை கிளீனா வைக்கலையா, என்னடி உனக்கு அறிவு கெட்டவளே பலார் அற. ஆனா இந்த அன்பின் மணவாளன் நம்மளை உயிரோட எழுப்பி கைப்பிடிச்சு, மை டார்லிங், வீட்டை கிளீனா வச்சிருக்கிற வேலையை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நீ பெட்ரூமை பெருக்கினேனா நான் என்ன பண்றேன்? ஹாலை பெருக்கிறேன்.
நீ வீட்டுல சமையல் பண்ண, நான் பிள்ளைங்களை குளிக்க வச்சு ஷூ மாட்டி விடுற வேலை அது ஏன் வேலை, நான் செய்யறேன். உன் கூட சேர்ந்து நான் உன்னை ஒர்க் பண்ண வைக்கிறேன், நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன், நான் உன்னை அடிக்கடி அரவணைக்கிற அந்த அரவணைப்பு, அந்த அன்புல நீ அப்படியே கவர்ந்து இழுக்கப்பட்டு நீ செய்ய வேண்டிய வேலைய தானா நீ செய்வ, பரவசமா செய்வ, ஹாப்பியா செய்வ. அப்படி நான் உன்னை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு இந்த அன்பின் மணவாளன் நம்ம கரத்தை பிடிச்சிட்டார் பாருங்க. இப்ப உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அன்பின் மணவாளனுக்கு கீழே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக் போனன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இந்த காரியத்தை விளக்கி சொல்லும் போது நான் அப்படி தேம்பி 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 அழுதேன். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளைக்குள்ள ஒருத்தர் கையை பிடிச்சார். நம்ம கைய பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அவர் நல்ல இன்பமா தான் பேசினாரு, இன்பமா தான் எல்லாமே. வா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்ட, உன்னை பத்தி கடவுளுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அப்படின்னு, நீ வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கைய பிடிச்சாரு. நம்ம நினைச்சோம் இயேசுதான் கைய பிடிச்சாருன்னு. கைய பிடிச்சு நம்மள அழகா அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சிருக்காரு. இது அவர் சொன்ன விளக்கம் எனக்கு பசுமரத்து ஆணியில பதிஞ்ச மாதிரி எனக்கு அப்படி மனசுல பதிஞ்சிருக்கு. நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தா நம்ம என்ன பண்றோமா, எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா செய்ய ட்ரை பண்றோம், ஆனா நம்மளால செய்ய முடியல. ஒண்ணும் பாதியமா செய்யறோம். எடுத்த பொருள் அங்கங்கேயே இருக்கு. சிலதை கரெக்டா வைக்கிறோம், சிலதை தப்பா வைக்கிறோம். அவர் பாக்குறாரு, அவர் நினைச்சபடி வீடு கிளீனா இல்ல. உடனே வீட்டை கிளீனா வைக்க தெரியாதா அப்படின்னு என்ன பண்றாரு, அறையிறாரு, கொட்டுறாரு. ஏசப்பா நீங்க தானா இது, நீங்க தான் அப்படி செய்றீங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்துறாரு. சரியா இல்ல, அவர் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். என்ன விஷயம், அவர் சரியா இருக்காரு. இதுல மேட்டர் என்னன்னா, அவர் நீங்க தப்பு பண்ண நீ ஒழுங்கா, நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அவர் எப்படி இருக்காரு, கரெக்டா இருக்காரு. ஆனா நம்ம யாரா இல்ல, கரெக்டா இல்ல, சரியா இல்ல, நிறைய மிஸ்டேக் பண்றோம். ரூபி என்ன பண்ணுது, சமையல்ல உப்பு அதிகமா போட்டுருது. உடனே ஒரு வாயை வச்சுட்டு பலார் என்ன பண்றாரு, கூப்பிட்டு அறையிறாரு. இதே அவரை சமையல் பண்ண விட்டா கரெக்டா பண்றாரு. நமக்கு ரொம்ப காலமா புரியல, இது யாருன்னே தெரியல, இயேசுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ இயேசப்பா இப்படிதான் இருப்பாரு போல, என்ன கரெக்ட் பண்றதுக்காக இப்படி அடிச்சு என்ன செய்யறாரு, என்ன திருத்துறாரு போல அப்படின்னால நீங்க திருந்தவே இல்லை. மேட்டர் என்னன்னா, நீங்க திருந்தின பாடே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது, என் கைய பிடிச்சிருக்கிறது லார்டு இல்ல, லா. எல்ஓடி லார்டு கிடையாது. கைய பிடிச்சது யாரு, LAW லா, பிரமாணம். இப்ப நான் பிரமாணம் என்கிற ஆளுகை செய்கிற கணவருக்கு கீழே மாட்டிக்கிட்டேன். இவர் தான் என்ன பண்ணுவாரு, அதிகாலை நீ எழும்பலையா, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கட்டு. அதிகாலை 4 மணி பிரைசிங்க்கு நீ எழும்பலையா, உன்னை சுத்தி என்ன செய்வேன், ஹாலையே நீ ரவுண்ட் அடிக்கணும்பா. இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஒரே ஒரு இனிப்பான மாங்காவை சாப்பிட்டதுக்காக நீ என்ன செய்யணும், புளிப்பு மாங்காய் சட்டியே காலி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பயங்கரமா அழுகிறோம், என்னால முடியலையேப்பா, என்னால முடியலையேப்பா, நான் எங்க போவேன், நான் நிர்பந்தமான மனுஷன் ஆயிட்டனே, நான் எங்க போவேன் ஆண்டவரே, நான் எங்க போவேன் ஐயா.
உங்களுக்கு பிரியமா என்னால வாழ முடியலையே. இப்பதான் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை காட்டுறார். என் பிள்ளை, ஏன் பயப்படுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்கனவே மறிச்சிட்ட. இவன் உன் கணவன் கிடையாது, நான் தான் உன் கணவர். நீ ஏற்கனவே மறிச்சிட்ட. உன்னை நான் ஏற்கனவே உயிரோட எழுப்பி நான் என்னுடையவனா மாத்திட்டேன். சோ முழுசா என்ன சார்ந்துக்கோ, என்கிட்ட வந்துரு அப்படின்னு கண்ணு திறக்குது. ஓ, உண்மை புரியுது. இப்ப அவர் கையை பிடிச்சிட்டோம் பாருங்க. அவர் கையை பிடிச்சிட்டோம். அவர் கையை பிடிச்ச கரம் பிடித்த கையை பிடிச்சிட்டாரு. நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவர். இங்க நம்ம மிஸ்டேக் பண்ணல, மிஸ்டேக் பண்றோம். இங்கே நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு? பரவாயில்ல பரவாயில்ல மகளே, பரவாயில்ல பரவாயில்ல மகளே, கவலைப்படாத. நீ இருக்கிற அங்க நான் இறங்கி வந்துட்டேன். உன் கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்றேன். உன் கூட சேர்ந்து நானும் வேலை செய்யறேன். நீ உன்னை செய்யறேன்னா நான் உனக்கு இன்னொன்னு செய்யறேன். உனக்கு வேலைய எவ்வளவு லகுவாக்கணுமோ அப்படி லகுவாக்குறேன். இவர் தாங்க யெஷுவா. ஓகே, சோ இப்ப நமக்குள்ள அப்படியே இந்த லவ் அப்படியே பொங்குது. அந்த லவ்லயே நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே அந்த அன்புல மயங்கி 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 அந்த வேலையை செய்யறது நமக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஊழியங்கிறது சந்தோஷமா இருக்கு. எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுதான் சிலுவையில ஆண்டவர் யெஷுவா நமக்கு செஞ்ச விஷயம். அந்த பரிசுத்தவான்களை விளக்கி சொல்லும் போது நானா அப்ப தேம்பி தேம்பி அழுதேன். பட் அதனுடைய இந்த விஷயங்கள் என்னங்கிறது அப்ப எனக்கு புரியல. பட் இப்போ ஒரு 2 இயர்ஸா எனக்கு அது புரியுது. சோ நம்முடைய அருமையான பாஸ்டர் செல்லக்குமார் ஐயாவை மறக்கவே முடியாது பாருங்க, மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்கதான் எனக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. So brothers and sisters, நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம். சட்ட திட்டங்களாக எல்லாத்தையும் ஆண்டவர் ஒழிச்சு கட்டிட்டாரு. இதை நம்ம இங்க பாக்குறோம். சரி, 13வது விஷயம், உபாகமம் 28ற்கும் மேலானவர்களாகிய, என்ன தலைப்பது? உபாகமம் 28ற்கும் மேலானவர்களாகிய நாம். கவனிங்க, இந்த புது உடன்படிக்கையில வாழ்கிற நம்ம உபாகம 28க்குரியவர்கள் கிடையாது, உபாகம 28க்கும் மேலானவர்கள். உபாகம 28:1-2 என்னங்க சொல்லுது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நீ செவி கொடுத்தேனா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பற்றும். அதாவது இனிமேதான் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ செவி கொடுத்தேனா, இப்பொழுது நான் உனக்கு சில ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீ அந்த நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு, அந்த பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு செஞ்சேனாதான் அது ஓ மேல பலிக்கும். இது உபாகமம் 28. பட் நம்ம யார் தெரியுமா? இதுக்கும் மேல எபேசியர் 1:3 இதுதான் நமக்கு. எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே
நீ என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தேனா, என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சேனா, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். சோ அதெல்லாம் உன் மேல பழிக்கும். அது அந்த ஆசீர்வாதத்தை நான் இப்பதான் சொல்ல போறேன்பா அப்படின்னு சொல்லல. ஏற்கனவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவருக்கு செவி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லங்க, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. இத நீங்க அனுபவிச்சீங்கன்னா இப்படி நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, பிஃபோர் த கிரியேஷன், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். சோ இந்த உபாகமம் 28 நமக்கு மேல இல்ல, நமக்கு கீழே. சொல்லுங்க, உபாகமம் 28 மண்டையில கொட்டி சொல்லுங்க, கொட்டிடாருங்க. உபாகமம் 28 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உபாகமம் 28 உனக்கு மேல இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கு மேல கிடையாது, ஓ மேல பழிக்கும். அப்படி கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க, ஓ மேல பழிக்கும் அப்படி கிடையாது. அது உனக்கு கீழே. நீ ஆல்ரெடி உபாகமம் 28க்கு மேல இருக்கிற. நீ இனிமேதான், சொல்லுங்க, நீ இனிமேதான் ஆசீர்வதிக்க போறது கிடையாது. ஏற்கனவே, சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பே நீ ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட. சொல்லுங்க சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட. நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எபேசியர் 1:3 அப்படிதான் சொல்லுது. அப்ப நம்ம நிறைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதமான வசனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கும் போது நீங்க எந்த மனநிலையோட படிக்கணும் தெரியுமா? அதெல்லாம் இனிமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம்னு நினைச்சு படிக்க கூடாது. ஆல்ரெடி அதெல்லாம் நமக்கு கீழே தான் இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே நமக்கு சொந்தம் ஆயிருச்சு. உபாகமம் 28 சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஃப்ரெஷ். நமக்கு அது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் பிதா அப்பா நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார்ல, அந்த ஆசீர்வாதத்துல இதெல்லாம் ஏற்கனவே இன்க்ளூட் ஆகி ஏற்கனவே இது நமக்கு சொந்தம் ஆயிருச்சுங்க. பேங்க்ல அப்பா என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சிட்டாரு ஆல்ரெடி. கூகுள் மீட்ல இருக்கவங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் ஆமென்? ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஆல்ரெடி எல்லாம் நமக்கு இன்க்ளூட் பண்ணி வச்சிட்டாரு, டெபாசிட் பண்ணிட்டாரு. பழைய ஏற்பாடு வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாடு ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் படிக்கும் போது அதெல்லாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு சொந்தம் ஆயிருச்சு. என் பேர்ல அப்பா பேங்க்ல போட்டு வச்சுட்டாருங்க. அதெல்லாம் அது எனக்கு உரியது. ஏற்ற நேரத்துக்கு எனக்கு அது வந்துரும். எத்தனை பேர் ஆமென்? அப்போ இனிமேல் இமேஜர் கொடுப்பா. இனிமேல் சில பாட்டுகளை பாடும்போது என்ன பண்றது, நம்ம அப்படி பாடி பழகிட்டோம். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பும். நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு. ஆனா அதை நம்ம எப்படி பாடணும் தெரியுமா? எப்படி பாடினா கரெக்டா இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதித்தீர் என் நேச கர்த்தரே, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பினீர். என்ன நிரப்பிட்டீங்க? ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பினீர். அதாவது நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நம்ம ஆவியில நமக்குரிய எல்லா, அந்த உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நமக்கு வரவேண்டிய வரங்கள், கிருபைகள் எல்லாமே
நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆவியில வந்து எல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்ப நமக்குரிய எல்லாமே வெளியே இல்ல, மேல நம்ம பார்க்க கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம எங்க பார்க்கணும்? உள்ள. இப்ப உள்ள இருக்கிறது அது ரிலீஸ் ஆகணும். எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு உள்ள ஆவியில. ஆவியில இருக்கிறது ஆத்மாவுக்கு வந்து அது சரீரத்துக்கு வரணும். அது கொஞ்சம் ப்ராசஸ். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். கல்யாண பொண்ணு வரும்போது பாடுறாங்கல்ல, கல்யாண பொண்ணு வரும்போது என்ன பாட்டு பாடுறாங்க? என்ன பாட்டா? மருமகளை வா வா வா. மணமகளை நல்ல வேலை வாராயோ தோழி வாராயோன்னு சொல்லாம போனீங்க. சரி, சந்தோஷம். ஓகே, மணமகளை வாவான்னு பாடுறாங்க தான். சரி, நல்லதுதான். ஓகே, இங்க என்ன பாடுவோம் நம்ம? சி மேஜர், ஏதேனில் ஆதி மனம். அப்புறம் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும். ஆக்சுவலா அது என்னது? அதை நம்ம எப்படிதான் நம்ம அதை பாடினா கரெக்டா இருக்கும்? ஆசீர்வதித்தீர் கர்த்தரே, அப்படிதான் அது பாடணும். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்குல்ல. லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு போட்டிருக்கு இல்லையா? கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் பாருங்க. இதுக்கப்புறம் நிருபத்துல நீங்க எங்கேயாவது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு ஒரு வேர்ட் எனக்கு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, ஓகே, புதிய ஏற்பாட்டை நீங்க அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கடவுள் இனிமேதான் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வசனம் இருந்துச்சுன்னா, இப்படி இருக்கு, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அதாவது ஏற்கனவே அது நம்ம பேர்ல வந்துருச்சு, டெபாசிட் பண்ணிட்டாரு, அதை நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும் அப்படின்னு இருக்கோம். பேதுரு எழுதுவார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவள் என்று எண்ணி நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிங்க, மற்றவங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க, மற்றவங்களை வாழ்த்துங்க. அப்படி நீங்க வாழ்த்த உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அது உங்க மேல வந்துரும், உங்களுக்கு அது சொந்தமாயிரும். இப்போ பேங்க்ல இருக்கிறத எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? போய் அந்த இதெல்லாம் கொடுப்பான் பாருங்க, செல்லான் எல்லாம் கொடுப்பான், நம்ம ஃபில்அப் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அப்புறம் அவன் கூப்பிடுவான், அப்ப நம்ம போய் வாங்கணும்ல. அந்த மாதிரி உன் பேர்ல இருக்கிற அந்த பேங்க்ல இருக்கிற அந்த வெளியே எடுக்கிறதுக்கு நீ என்ன செய்? இந்த செல்லான் எல்லாம் போட்டு புக் பண்ற மாதிரி, ஃபில் பண்ற மாதிரி நீ மத்தவனை ஆசீர்வதிக்க மத்தவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல கணவன்மார்கள் உங்க மனைவியை மனதார பிளஸ் பண்ணி வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது, மனைவி உங்க கணவரை மனதார பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கும் போது, உங்க பிள்ளைங்களை ஏய் விளங்குவையாடா, உருப்படுவையாடா, டேய் நோண்டிக்கிட்டே இருக்கேடா செல்போன, கண்ணு கெட்டு போயிட போகுதுடா, டேய் அப்படி ஆயிட போகுதுடா அப்படிலாம் சொல்லாம அவங்களை தைரியப்படுத்தி, இல்லடா நீ வேற மாதிரி இருக்க வேண்டியவன்டா அப்படி சொல்லணும். செல்போனை நோண்டாதன்னு சொல்றதுக்கு என்ன சொல்ற? டேய் நீ ஒரு பெரிய லெவல்ல வர வேண்டியவன்டா, அநேகருடைய கண்ணை நீ திறக்க வேண்டியவன்டா, அதனால இந்த செல்போனை நோண்டாதடா இப்படி சொல்லி பிள்ளைங்களை மனதார நீ ஒளிவ மர கன்றுடா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, நம்ம பேங்க்ல இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குரியது என்ன ஆயிரும்? நம்ம கைக்கு வந்துடும். அப்படிதான் இருக்கும். மற்றபடி நீங்க புதிய ஏற்பாட்டுல இனிமேல் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார்,
எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம்னு கிடையாது. அப்படி இல்ல. அப்படி நீங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க எங்க கை வைக்கிறீங்க? காலாவதியானதுல கை வைக்கிறீங்க. அப்ப என்னன்னா என்ன தெரியுங்களா, இங்க ஒரு மேட்ரு, நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய அந்த ஆயத்தங்களுக்குள்ள நாம நடக்கிறது கிடையாது, அவரே நம்மளை நடத்திடுவார். புரியுதா? சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆவியானவர் அவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஆயத்தங்கள் வரணுமோ அந்த ஆயத்தங்களுக்குள்ள அவரே நம்மை நடத்துவார். So we are already blessed. என்ன பண்றது? இப்ப நம்ம போய் ஆசீர்வதித்தீர் அப்படின்னு நம்ம பாடணும்னு வைங்களேன், அதை கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு இது இல்ல, மெச்சூர்ட் இல்ல. என்ன பண்றது? கடவுள் அவங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆடுற மாதிரி நம்மளும் என்னதான் செய்ய வேண்டி இருக்கு. நிறைய நேரங்கள்ல அவங்க லெவலுக்கு இறங்கிதான் பாடணும். ஆசீர்வதியும் அப்படிதான் பாடணும். கல்யாண பொண்ணு வரும்போது ஆசீர்வதியும் கர்த்தரேன்னு தான் பாடணும். நீங்க ஆசீர்வதித்தீர் அப்படின்னா ஆமா எங்கேயோ போய் என்னமோ படிச்சுட்டு வந்துட்டாய்வ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அனிதா சிஸ்டர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாடும்போது அப்படிதான் பாடணும். ஆனா அந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க என்ன உணர்ந்துக்கணும்? என்ன நீங்க அந்த இடத்துல நம்பணும்? நான் இப்படி என் வாயால பாடினாலும் எனக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாபேசின் ஜெபத்தெல்லாம் பாட்டா போட்டிருக்கேன். தேவா என்னை ஆசீர்வாதியும் எல்லையை பெரிதாக்கும். எப்ப ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா. அது அந்த எல்லையை பெரிதாக்குறது எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் இன்க்ளூடட், எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் நமக்கு பண்ணி வச்சிட்டாரு. ஆல்ரெடி எல்லாம் இன்க்ளூடட் அதுக்குள்ள. என்ன பண்றது? பாடுறவங்க எல்லாம் பெரியவாள், நம்ம சின்னவாள். பெரியவாள் பாடுறாள், அப்ப என்ன பண்ண முடியும்? பெரியவாளோட நம்மளும் சேர்ந்து கேம் ஆடணும். என்ன செய்யறது? அவங்களோட சேர்ந்து தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் நம்மளும் பாடிக்கிட்டு, ஆனா உள்ள நினைக்கணும், இல்ல நான் ஏற்கனவே யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். ஓகே, சோ அதான் நான் சொன்னேன், நம்ம யாரு? உபாகமம் 28க்கு மேலானவர்கள். அப்ப இந்த உபாகமம் 28ல நீண்ட பட்டியல் ஆசீர்வாதத்துக்கு கிடையாது. நீண்ட பட்டியல் எதுக்கு? சாபத்துக்கு. அப்ப அந்த சாபங்கள், அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு நமக்கு உண்டா அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு இம்மி அளவு கூட அங்க இருக்கிற சாபங்கள் நமக்கு வராது, வரவே வராது. அங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்க்ளூடட், அது நமக்கு கீழே. பட் அந்த சாபங்கள் நமக்கு வராது. ஏன்னா சிலுவையில கர்த்தர் முடிச்சிட்டாரு, தீர்த்து கட்டிட்டாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 படிச்சுட்டு நம்ம பிரேக் எடுக்க போறோம். கலாத்தியர் 3. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ நம்ம ஆல்ரெடி நியாயப்பிரமாணத்துல உபாகமம் 28ல சொல்லப்பட்ட அந்த சாபங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளப்பட்டுட்டோம். சோ அங்க சொல்லப்பட்ட ஏதோ ஒரு காரியம், காய்ச்சல், தலைவலி, அல்லது அங்க சொல்லப்பட்ட ஏதோ விஷப்பணி, இல்ல என்னமோன்னு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு, நீ குருடாயிருவ அப்படிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் ஏதாவது வருதுன்னு வைங்களேன், நமக்கு தெரியணும் இதுக்கு காரணர்
நம்ம அப்பா கிடையாது. அவர் கிடையாது. நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட அந்த தண்டனைகள், பனிஷ்மெண்ட் எல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்பிட்டேன்னா, நான் நம்புற அந்த நம்பிக்கையை இன்விடேஷனா வச்சுக்கிட்டு, அழைப்புதலா வச்சுக்கிட்டு, பிசாசு அடி 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 அடின்னு அடிப்பான். அவன் செய்வான் அத. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? இப்போ உபாகமம் இருக்கிற சாபங்கள் எல்லாம் எனக்கு கண்டிப்பா வருங்க, நான் தப்பு செஞ்சா வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு வைங்களேன், நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தப்ப செய்றீங்க. நம்ம இப்படி நம்புறோம்ல, அந்த நம்புற நம்பிக்கைய இன்விடேஷனா வச்சுக்கிட்டு சாத்தான் உள்ள வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ ஒண்ண நமக்கு கொடுப்பான். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? கடவுள் என்ன செய்யறாரு? புடமிடுறாரு, என்ன அடிக்கிறாரு. அப்புறம் உடனே என்ன அடிச்சிட்டாருங்க, உடனே எனக்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. எதுக்குயா சிலுவை? இவ்வளவு பெரிய கிரயம் நமக்கு செலுத்தப்பட்டிருக்கே, எதுக்கு? அப்பா அதற்கு காரணர் இல்ல. இல்ல, எனக்கு தீமை செய்யணும்னு கூட நினைக்காத அப்பாங்க அவரு. சி மைனர், அதை பாடி முடிப்போமா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஆமென். சரி, அப்படி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுப்போம், ஒரு 20 minutes. டைம் என்ன? ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. எபேசியர் 1:4 சொல்லி இருப்பது போல, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்ம உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரி, இப்போ 14வது விஷயத்துக்குள்ள நம்ம வர்றோம். பவுலின் நியாயப்பிரமாண வைராக்கியம். இந்த பவுல் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்து அவர் முழுக்க முழுக்க யூத நியாயப்பிரமாண முறைமையின்படியே அவர் போதிக்கப்பட்டு
அவங்க அம்மா வந்து அவருக்கு நல்ல நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் டீச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரபாயா வரணும் அப்படிங்கிறதான ஒரு குறிக்கோளோடு அன்னைக்கு வந்து 2 ஸ்கூல் இருந்துச்சுங்க யூதர்களுக்குள்ள. 2 ஸ்கூல். ஒன்னு ஹிலல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிலல் அப்படிங்கிற ஒரு ரபாய் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல். இன்னொன்னு வந்து ஷமாய் ஸ்கூல். ஷமாய் அப்படிங்கிற ஒரு ரபாய் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல். ஹிலல், HILEL ஹிலல், அப்புறம் ஷமாய் SHEMAI ஷமாய். ஹிலல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், ஷமாய் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். 2 ஸ்கூல் இருக்கும். இந்த 2 ஸ்கூல்லையும் சேர்ந்து படிப்பாங்க. அப்ப இவங்க அந்த 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 குடும்பத்தில் உள்ளவங்க அப்படியே வடி வடியா அப்பாவுக்கு பின்னாடி பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பேர பிள்ளைங்க எல்லாம் அப்படியே அவங்க தான் டீச்சர்ஸா இருப்பாங்க. இப்ப பவுல் வந்து எந்த ஸ்கூல் அப்படின்னா ஹிலல் ஸ்கூல். எப்படி தெரியும்? இந்த ஹிலலுடைய மகன் தான் சிமியோன். நம்ம லூக்காவுல எல்லாம் படிக்கிறோம்ல, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துமஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமானவர் பாருங்க, சிமியோன். வயது முதிர்ந்தவர், மேசியா வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பிள்ளைய கையில ஏந்தி, எத்தனாம் வசனம் சிஸ்டர்? 25 படிக்கிறோம் இல்லையா? அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். படிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களாகிய யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவை ஒரு பட்டை உருவி போகும் என்றான். இப்படி கவனிங்க. இந்த மாதிரி தீர்க்கதரிசனமெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையா இருந்த யெஷுவாவை, நம்ம இயேசுவ கையில ஏந்தி ஆசீர்வதிச்சு இப்படி எல்லாம் வயது முதிர்ந்தவரா அங்க நமக்கு தெரிகிறார் பாருங்க. இந்த சிமியோன் வந்து ஹிலலுடைய மகன். அடுத்து இந்த சிமியோனுடைய மகன் தான் கமாலியேல். இந்த கமாலியேல் கிட்டதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 17 ஆண்டுகள், ஏறக்குறைய 17 years உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறார். எபிரேய வேதத்தை எழுத்து எழுத்தா படிக்கிறார். அப்படி படிக்க 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 ரத்தத்துல நியாயப்பிரமாணத்தினுடைய வைராக்கியம் அப்படியே உள்ள பூது. இந்த உலகத்திலேயே எனக்குள்ள ஓடுற ரத்தம் யூத ரத்தம்டா. சில குறிக்கப்பட்ட ஸ்தாபனத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்கிற வரைக்கும் சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, டேய் எனக்குள்ள ஓடுறதே CPM ரத்தம்டாண்டா, TPM ரத்தம்டா அப்படி சொல்லுவாங்க. சொல்லி எல்லாம் நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் அப்படி சொல்லி கேட்டவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பவுலுக்குள்ளையும் எனக்குள்ள ஓடுற ரத்தமே யூத ரத்தம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு நியாயப்பிரமாணத்து மேல பயங்கர வைராக்கியம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல
4 இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வைராக்கியத்தை அவர் பயங்கரமா சொல்றாரு. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படான். ஆகிலும் குற்றம் சாட்டப்படாதவன் எத்தனை சொல்றாரு? 1 7 படிங்க திரும்ப 4 இருந்து. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நம்பர் 1 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நம்பர் 1 இஸ்ரவேல் வம்சத்தான். நம்பர் 2 இஸ்ரவேல் வம்சத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். நம்பர் 3 பென்யமீன் கோத்திரத்தான். எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நம்பர் 4 எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நம்பர் 5 நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. இததான் இப்ப நான் விளக்க போறேன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நம்பர் 6 நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி 7 விதமான மேன்மைகளை சொல்றார். கமாலியேல் கிட்ட 17 ஆண்டுகள் படிச்சு அப்படியே உள்ள அந்த நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள் எழுத்தா எல்லாம் உள்ள போனதுனால ரத்தத்தில் அப்படியே அது ஊறி போய் சொல்றாரு, நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அதுல ஒரு அந்த 6வது மேன்மைகளை சொல்றாருல, அங்கதான் நியாயப்பிரமாண வைராக்கியம். படிங்க அந்த பகுதியை மட்டும். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இது என்னங்க? அது பக்தி வைராக்கியம். சபையை துன்பப்படுத்தினது பக்தி வைராக்கியம்னு சொல்றாரு. அனிதா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்னையா அதுல பக்தி வைராக்கியம்? புரியுதா ஏதாவது? புரியுதா என்ன பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறது? இப்போ ஒரு சபையில போய் அடிச்சு உடைச்சு கண்ணாடிலாம் உடைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நான் பக்தி வைராக்கியத்துல செய்யறேங்க இத அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அது ஏன் செய்யணும்னு கேக்குறாரு. பக்தி வைராக்கியம் என்ன? சரி மேசியாவை நம்பல, ஓகே நம்ம வழியில போவோம், அவன் வழியில போட்டுன்னு விட வேண்டியதானே? ஏன் போய் அவங்க அழிக்கணுமா? இழுத்துட்டு போய் துன்பப்படுத்தணுமா? ஒரு பிரமாணத்தையுமே அவர் கடிஞ்சு சொல்றாருன்னா வாழ்ற காலத்திலேயே அந்த மாதிரி இருக்கவங்கள வேத பாரகர் பரிசேயர் எல்லாரையுமே அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப அந்த கொள்கைகள் அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே 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 சூப்பர். சரி, கிட்டத்தட்ட நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னன்னா இவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2 மேட்டர் உங்களுக்குள்ள இருக்கு. யாராவது இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு விரோதமா எழும்பி எதையாவது சொல்றாங்க, ஏதாவது அப்படி பேசுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா பினேகாஸ் எப்படி அந்த மோவாபியரோடு கலந்த அந்த இஸ்ரவேலனை பினேகாஸ் எப்படி அவங்க 2 பேரையுமே அறைக்குள்ளாக நுழைஞ்சு அவங்க 2 பேரையும் பட்டயத்தால வெட்டி போட்டாரோ, அதே போல அதே மாதிரி இயேசு வருவதற்கு ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தியாகஸ் எபிஃபானஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் எழும்பி யூதர்களை ஆட்சி செய்யறான். அவன் பயங்கரமா அவங்கள ஒடுக்குறான், பன்னிய சாப்பிட வைக்கிறான். பன்னியினுடைய ரத்தத்தை கொண்டு தேவாலயத்துல பன்னிய பலி செலுத்தி இந்த ரத்தத்தை பூசுறான்.
கிரேக்க தெய்வத்துடைய சிலைகள் எல்லாம் கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ள வைக்கிறான். இப்படி செஞ்ச நேரத்தில் மக்கப்பெயர் என்கிற ஒரு குரூப், மக்கப்பெயர் அப்படிங்கிற ஒரு குரூப் எழும்பி என்ன செய்யறாங்க, இந்த அந்தியோகஸ் எபிபானஸோட யுத்தம் பண்ணி அவனை துரத்தி அடிச்சிட்டு தேவாலயத்தை சுத்தம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா விளக்குகள், குத்து விளக்கை ஏத்துறாங்க. 10 நாள் அந்த குத்து விளக்கு எண்ணெய் கொஞ்சமா தான் இருக்கு, அது எரியுது. இது நடந்தது இந்த டிசம்பர் மாசத்துல. குறிப்பாக அந்த பண்டிகை கொண்டாடினது டிசம்பர் 25 அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஹனுக்கா பண்டிகை, பிரதிஷ்டையின் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. அப்ப இந்த சம்பவத்தையும் டீச் பண்றாங்க. யாரு? இந்த கமாலியலுடைய குரூப்ல இருக்கிற அந்த ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒண்ணு, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா எவனாவது எழும்புனான்னா ஒண்ணு நீ எப்படி இருக்கணும், பினகாஸ் மாதிரி நீ வைராக்கியமா பட்டயத்தை எடுக்கணும்டா. இரண்டாவது, இந்த மக்கபேயர் எப்படி எழும்பி அந்த அந்தியோகஸ் எபிபானஸை துரத்தி விட்டுட்டு எப்படி தேவாலயத்தை சுத்தம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை நீதாண்டா சுத்தம் பண்ணணும். அவங்கள துரத்தி அடிக்கணும்டா, அவசியப்பட்ட கொல்லணும்னா கூட கொல்லலாம்டா. இந்த வைராக்கியம் உள்ள பதிஞ்சிருந்ததுனாலதான் நியாயப்பிரமாண வைராக்கியம் பவுலை எந்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னா, நிறைய பேர் மேசியானி எழும்பி ரோம அரசாங்கத்தால நிறைய பேர் இந்த நாட்களில் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இயேசு வருவதற்கு முன்பாகவே நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி எழும்பி ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சு போயிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவரும் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவர் உயிரோட எழும்பிட்டாரு. இத சீஷர்கள் சொல்றாங்க, இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. சோ யெகோவா தேவனை தவிர யாரையாவது கடவுள்னு சொன்னா அட்ராவன, அது யூதனே சொல்றான். புறஜாதி சொன்னா கூட பரவாயில்ல, யூதன் சொல்றான்டா, விட்டு வைக்காத அப்படின்னா இந்த யூத கிறிஸ்தவ பவுல் என்ன பண்றாரு, அடிச்சு நொறுக்கிறாரு. இதான் பவுல் நியாயப்பிரமாணத்துக்காக காண்பித்த பயங்கர வைராக்கியம். இப்ப இன்னைக்கும் கவனிங்க, இன்னைக்கும் இதே இந்த நியாயப்பிரமாண ஆவி இருக்கிறவங்க அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒருவேளை நமக்கு அது இருந்திருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப ரூபிஸ்டுக்கெல்லாம் அது புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா? நீங்க அந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள போய் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு பியூர் பெந்தகோஸ்குள்ள எல்லாம் போய் மாட்டல, தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்களும் அநேகம் பேருக்கு அப்படி பண்ணி இருக்கோம், அநேகர் எங்களுக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த நியாயப்பிரமாண வைராக்கியம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மள மாதிரியே நாங்க நம்புற அந்த உபதேசத்தை நம்புறவங்க மட்டும்தான் எங்களுக்கு பரிசுத்தவான்கள். மத்தவங்க யாரு? அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. அவங்கள பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு வாயே வராது. ஓகே, வராது. எங்களுக்கு அபிஷேகமே எப்ப இறங்கும்னா, டீமேஜர் கொடுப்பா, அபிஷேகம் எப்ப இறங்கும் பாஸ் இல்லையா? அபிஷேகம் எப்ப எங்களுக்குள்ள இறங்கும், ஆவி எப்ப எங்களுக்குள்ள இறங்கும் அப்படின்னா அதுக்குன்னு பாட்டுகள் இருக்கு, அதுக்குன்னு பாட்டு. பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர், பாவம் இல்லாமலே காத்திடும் நமக்காய் பரநேசு வந்திடுவார். இப்படி பாட்டுங்களுக்கு அப்படியே அபிஷேகம் பயங்கரமா இறங்கும். அது என் தேவனே என் இயேசுவா உம்மையே நேசிக்கிறேன். இறங்காது. இதோ 1,40,000
4000 பேர்கள் அட்சயன் இயேசுவுடன். ஆனா பயங்கரமா அப்படியே அபிஷேகம். ஓ ரபாரி பாராகா இறங்கும். அதே உலகமெல்லாம் நிறுத்து நிறுத்து, இதெல்லாம் புதிய பூமிக்கு போற பாட்டு, நிறுத்து. அபிஷேகம் இறங்காது. அப்போ எங்க பார்வையில அவங்களால என்ன பண்ணிட்டு இருப்போம்? கண்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜான் ஜெபராஜ திட்டுறதுக்குனே பிரசங்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் எங்களுக்கு. ஜான் ஜெபராஜ திட்டுறதுக்குனே பாயிண்ட் இருக்கும். ஜஸ்டினை திட்டுறதுக்குனே எங்க பிரசங்கத்துல என்ன இருக்கும்? அப்பலாம் பாயிண்ட் இருக்கும். சோ அவங்களை விமர்சனம் பண்ணி, அவங்களை கண்டம் பண்ணி, அவங்க பாட்ட கூட பாடிடாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட என்ன இருக்கும்? பாயிண்ட் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மேட்ரு, நாங்க சொல்றத அவங்க என்ன செய்யல, சொல்லல. நாங்க வேற ஒண்ண சொல்றோம், அவங்க வேற ஒண்ண சொல்றாங்க. சோ நீங்க எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களுக்கு வேண்டாம். பவுல் மாறாக சில காரியங்களை சொல்லி மேசியா வந்துட்டாரு. இயேசு யெஷுவா என்கிறவர் தான் அந்த மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி திரியேகத்தை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஒரே தேவன் தாண்டா, என்னடா அது மூணு திரியேகம் சொல்றான் அப்படின்னு அவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. சோ என்ன பண்றாங்க? நாங்க சொல்றதை நீ மாத்தி சொல்றியா அப்படின்னு அவன் பட்டயத்தை எடுத்துட்டான். நம்மளுங்க நாவின் பட்டயத்தை எடுத்து விமர்சனம் பண்றது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் நியாயப்பிரமாண வைராக்கியம், பவுலின் வைராக்கியம். ஓகே, பட் கர்த்தர் நல்லவர், பவுலை நேசிக்கிற ஆண்டவர். அப்படியே பவுலை விட்டுறல பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 நீங்க படிச்சீங்கன்னா, பவுல் என்பவன் இப்படி பினகாஸ் மாதிரி இந்த மக்கபேயர் மாதிரி வைராக்கியம் பிடிச்சுதான் இப்ப அவரு கிளம்புறாரு, அடிக்கிறதுக்கு கிளம்புறாரு, கிறிஸ்தவங்களை அடிச்சு காலி பண்றதுக்கு கிளம்புறாரு. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாரராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணம் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, ஒரு ஒளி, சடுதியாய் ஒரு ஒளி, லைட் பிரகாசிக்குது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், போதும் அப்படி இருங்க. பவுல ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு எப்படி அவர் கிரியை செய்யறார் தெரியுமா? ஒளியும் ஒளியும். அந்த காலத்துல டிவி போடுவான் வெள்ளிக்கிழமை கரெக்டா 8:30 அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 8:30 ஒரு நிகழ்ச்சியே வரும், ஒளியும் ஒளியும். நம்ம அப்பா பாருங்க, பவுலை ரட்சிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறாரு? ஒளியும். முதல்ல ஒளிய காட்டுறாரு, அப்புறம் ஒளியின் சத்தம் கேக்குது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? படிங்க, வாசி. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். நீங்க யாருப்பா? நீங்க யாரு? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, ஒளியும் ஒளியும் காமிச்சு ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, பவுலுடைய வாழ்க்கைய மாத்துறாரு. இப்படி நியாயப்பிரமாண வைராக்கியம் பிடிச்சவனா இருந்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகுது, திருப்பு முனை உண்டாகுது.
திருப்புமுனை உண்டாகும் போது என்னன்னா அங்க வந்து எப்படி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவருக்கு எப்படி முடிஞ்சதுன்னா அங்க 2 முறை கூப்பிடுறாரு பாருங்க, சவுலே சவுலே. ஏன்னா அவர் பைபிளை படிச்சிருக்காருல, அவருக்கு தெரியும் நடவுள் ஸ்டைல் என்னன்னா ஒரு விசேஷமான நோக்கத்துக்காக இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்பயுமே என்ன செய்வாரு, 2 முறை அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாரு. யார் யாரெல்லாம் கூப்பிட்டாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே, மோசே மோசே, அப்புறம் சாமுவேலே சாமுவேலே, யாக்கோபே யாக்கோபே. இப்படி சில அவுட்ஸ்டாண்டிங்கா யூனிக்னஸா இருக்கிற தேவ மனிதர்களை 2 முறை கூப்பிடுறதுங்கிறது ஆண்டவருடைய ஸ்டைல். 2 முறை கூப்பிட்டார்னா எபிரேயத்தை படிக்கும் போது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. 2 முறை கூப்பிட்டாங்கன்னா கர்த்தர் கூப்பிடுறாருன்னா அவங்கள கொண்டு நிறைவேற்ற வேண்டிய அந்த வேலை ரொம்ப பெருசு. அந்த வேலையை வந்து கண்டிப்பா அவர் நிறைவேற்றியே தீருவார். மார்த்தாளே மார்த்தாளே கூப்பிடுறார். இப்படி இந்த 2 முறை கூப்பிடுறதுங்கிறது கடவுள் தான் அப்படி கூப்பிடுவாருன்னு ஒரு யூதனுக்கு தெரியும். ஆகவேதான் இப்ப இவரு என்னடா அது சவுலேன்னு கூப்பிட்டுருக்கலாம், சவுலே அப்படி கூப்பிடாம சவுலே சவுலே. டக்குன்னு அவரு என்ன கூப்பிடுறது ஆண்டவர், ஆனாலும் கேட்கணும் நீங்க யாருன்னு. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற யெஷுவா நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். அங்க முள்ளு கிடையாது, மெய்ப்பனின் கோல், லாமேட். மெய்ப்பனுடைய கோல்ல உதைக்கிறது உனக்கு கடினமாம். அந்த நாட்கள்ல மெய்ப்பனின் கோல், மெய்ப்பரின் கோல் எல்லாம் மேசியாவை குறிக்கிற வார்த்தைகள். அது அவருக்கு தெரியும். அப்ப பவுலுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சவுலுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம கூட பேசினவர் யாரு, வேற யாரும் இல்ல. இந்த நம்ம யார அடிக்க போறோமோ, யார துன்புறுத்த போறோமோ, அவங்க நம்பிட்டு இருக்கிற அந்த மேசியா அவர் தான் இப்ப என்கிட்ட பேசியிருக்காரு. அவர் தான் உண்மையான மேசியா, அவர் தான் யெகோவா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பவுலுடைய வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் வந்து பாருங்க, விழுகையில தான் வருதுங்க. டர்னிங் பாயிண்ட் விழுகையில தான் வருது. பவுல நிக்க வச்சு சொன்னா கேட்பாரா? பாருங்க போட்டுருக்கு பாருங்க, தரையிலே விழுந்தான். அதாவது இந்த நியாயப்பிரமாண வைராக்கியம் பிடிச்சு பயங்கரமான பிரமாண வைராக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கைய ஆண்டவர் திருப்பி விடுறதுக்கு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பழம் கொடுப்பாரு, சொல்லி பார்ப்பாரு, பல விதங்களை இது பண்ணுவாரு. பவுலுக்கு எல்லாம் நிறைய பிரசங்கம், பேதுரு பண்ண பிரசங்கம், அவங்க எல்லாம் பண்ற பிரசங்கம், ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லப்படதே பாக்குறாரு. ஆனா கூட அவருக்கு வந்து ஏதோ உள்ள அது வந்து ஒரு பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கும், அப்பப்ப யோசித்திருப்பாரு. ஆனாலும் இந்த டர்னிங் பாயிண்ட் எங்க வருதுன்னா ஒரு விழுக வருது பாருங்க. ஒரு விழுக வருது. எங்க இருக்குங்க அந்த வசனம்? அவன் தரையிலே விழுந்தான். தரையில் விழுந்தான். 4வது வசனம் படிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். தரையிலே விழுந்தான். தரையிலே விழுந்தான். இந்த விழுகதான் சவுலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இப்பதான் அவர் அறிய வேண்டிய உண்மையவே அறிய ஆரம்பிக்கிறார். இதே போல brothers and sisters, இந்த இணைப்புல இறஞ்சிருக்கிற உங்கள யாராவது நான் விழுந்துட்டேனே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விழுக சம்பவிச்சிருச்சே, இவ்விதமா நான் விழுந்துட்டேனே, என் வாழ்க்கையில் இப்படி விழுக வந்துருச்சே, நான் என்ன செய்வேன், ஏன் எனக்கு இந்த விழுக வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
அப்படி யோசிக்கிறவங்க நீங்க இருப்பீங்கன்னா உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, அந்த விழுக வந்ததை பத்தி யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நீ அதை காதுலயே வாங்காத. அந்த விழுக வந்தது உன் வாழ்க்கை இருப்பு முனைக்காக. விழுந்தே கிடக்கிற நீ விழுந்தே கிடக்க மாட்ட. உன்னை கர்த்தர் எழுப்பிட்டாரு, எழுப்பிடுவார். ஒளியையும் காட்டி எழுப்பிட்டாரு. சோ சிலருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விரக்தியின் விழுகை, ஏதோ ஒரு விழுக வரும்போதுதான் இப்ப நாங்க சொல்ற நிறைய விஷயங்கள் புரியாம அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், புரியலன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்க மனசு இல்ல, ஏத்துக்க முடியல அப்படின்னா அதனுடைய இந்த வேல்யூ எப்ப புரியும்னா, ஏதாவது ஒரு விழுக வரும்போது இப்போ அந்த வேல்யூ வந்து புரியும். நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு விழுக வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணுமா? ஏன் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரியலனா கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏத்துக்கோங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர்ட்ட கேளுங்க. ஆவியானவர் இப்படிலாம் அவங்க சொல்றாங்க, முதல்ல அவங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களே இப்படியும் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. உங்கள்கிட்ட தெளிவா ஆவியானவர் இடைபடுவார், பேசுவார். சோ விழுந்துட்டீங்களா பிரதர், விழுந்துட்டீங்களா சிஸ்டர், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இவன் விழுந்துட்டான் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் அத காதுல வாங்காதீங்க. உங்களை அழைச்சது கர்த்தர், உங்களுக்காக சிலுவை ரத்தத்தை சிந்தி மரிச்சது கர்த்தர். அதுல இந்த விழுக வந்தது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையில. பாருங்க, செதில்கள் கண்கள்ல இருந்து விழுகுதுங்க, கண்ணு தெரியாம போயிடுச்சு பவுலுக்கு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அப்புறம் அனனியாவை அனுப்பி பவுலுக்கு வந்து ஜெபம் பண்றதுக்காக அனுப்புறாங்க, கர்த்தர் அனுப்புறாரு. அனனியா போக மாட்டேங்கிறாரு. ஐயோ, அவன் சபையெல்லாம் துன்பப்படுத்தினவன், எப்படியா போறது? இல்லப்பா நீ போ, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் மேல தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றாரு. அப்போ பாருங்க, அங்க போட்டிருக்கோம், கண்களில் இருந்த செதில்கள் எல்லாம் கீழே விழுந்துச்சு. எத்தனாம் வசனம்? 18 படிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த செதில்கள் விழுந்துச்சு இல்லையா? இந்த செதில்களுக்கெல்லாம் பல விளக்கத்தை கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு அந்த விளக்கம் எல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுங்க, இந்த வெளிப்படையா இருக்கிற கண்கள் இருக்கிற செதில்கள் விழுந்த அதே நேரத்துல மனக்கண்ணை மூடி இருந்த நியாய பிரமாண வைராக்கியம், மத வைராக்கியம் என்கிற அந்த வைராக்கியம் ஆகிய செதிலும் கீழே விழுந்துச்சு. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கீழே விழுந்துருச்சுங்க, அவுட். சோ இப்பதான் அவருடைய கண் திறக்கப்படுது. இப்ப மேசியாவை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க போட்டிருக்கோம், கலாத்தியர் அந்த கடைசி பகுதின்னு நினைக்கிறேன். மேல போமா, மேல நித்யானந்தனி மேல. அதாவது அங்க வந்து இப்படி போட்டிருக்கும் பாருங்களேன், அதாவது இவன் இடித்ததை இவனே கட்டுறான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு இருக்கும் பாருங்க. கலாத்தியர் 1 இருக்கா? தான் இடிக்க தேடின விசுவாசத்தை இவனே கட்டுகிறான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தர் அப்போஸ்தலர் 9 பாருங்க, அப்போஸ்தலர் 9 இருக்கலாம், அல்லது கலாத்தியர் 1 இருக்கும்.
அதாவது இப்படி இருக்கும், இவன் எதை இடிச்சானா அதை இவனே கட்டுறான் அப்படின்னு மத்தவங்க பேசிக்குவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 9ல ஆச்சரியப்பட்டு 21 கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு வரும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் ஒரு இடத்துல அப்படி வரும், இவன் இடிக்க தேடினது இவனே கட்டுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஓகே, இவசம் பண்ண நினைச்சதை இப்ப இவனே பிரசங்கிக்கிறானே. அப்போ நாங்கெல்லாம் ஒரு காலத்துல எதெல்லாம் விமர்சனம் பண்ணி படிங்க அதை எங்க இருக்கு? கலாத்தியர் 2:18 படிங்க. நான் இடித்து போட்டவைகளை நானே மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். படிங்க. தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் ஓகே, சரி, அங்க நீங்க அந்த அப்போஸ்தலரை படிச்சதே போதும். இவன் நாசமாக்குறதுக்காக வந்தவன் இப்ப அவரையே பிரசங்கம் பண்றான். எந்த மார்க்கத்தை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சானோ இப்ப அவனே அந்த மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவனா மாறிட்டானே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா? இப்ப எங்க வாழ்க்கையை தான் நான் சொல்றேன், என் வாழ்க்கையை நான் சொல்றேன். அந்த பாட்டை பாடாதீங்க, நம்ம சபையில பாடக்கூடாது. போவாஸ் வந்து கெஞ்சுறான், பா அந்த ஒரு பாட்டையாவது பாடலாம்ப்பா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நியூ இயர் டைம்ல வந்து கெஞ்சுறான், புது வாழ்வு தந்தவர், இந்த ஒரு பாட்டையாவது பாடலாம். முடியாதுடா அப்படின்னு அப்புறம் எப்படியோ சரி அவனுக்காக வேண்டி பாடுவோம். சோ அப்படி சொன்ன நானே இன்னைக்கு அந்த பாட்டை நிறைய பாடுறேன் பாருங்க, நிறைய பாடுறேன். அப்ப எதை விமர்சனம் பண்ணமோ எதை நம்ம வந்து பண்ணமோ அதுதான் இன்னைக்கு வந்து அது கரெக்ட், அது சரியாதான் இருக்கு, அது தப்பா இல்ல. நம்ம தான் தப்பா புரிஞ்சு வச்சிருந்திருக்கோம், தப்பான கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது இல்லையா? So brothers and sisters, பவுலுடைய வாழ்க்கையில திருப்புமுனை வந்தது. நியாயப்பிரமாண வைராக்கியம், மத வைராக்கியம் எல்லாம் வெளியே போச்சு. அதே மாதிரிதான் கர்த்தர் இந்த நாட்களிலும் இப்படி நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் இப்படி தொடுறாரு. நிறைய பேரை தொடுறாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்துறார். நிறைய பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நிறைய பேர் இந்த புது உடன்படிக்கையின் உண்மைக்குள்ள வர்றாங்க. அதுலதான் நாங்களும் வந்திருக்கோம். எங்களை வந்து என்ன சொன்னாலும் பிரச்சனை, ஸ்லோ பாய்சனா உள்ள இறக்குறாங்க, உங்களை வந்து கொன்றுவாங்க, உங்களை அப்படியே இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது உங்க வாழ்க்கையை விடுதலையாக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். So brothers and sisters, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த நிலைமையில ஆண்டவர் இவ்விதமாக அவரை தொட்டார், அவர் வாழ்க்கையை மாற்றினார். தேவதூதல் அவர் வாழ்க்கையை மாற்றியது. சரி, சரி, இங்க நான் நிறுத்துறேன். நீங்க இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா காத்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குமானால் இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த விஷயத்துல பொதுவா அந்த 3 நாட்களுமே நம்ம நியாயப்பிரமாணத்தை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங் நான் கண்டினியூ பண்றேன் மீதி இருக்கிற விஷயங்கள். 14 மேட்டர்ஸ் முடிச்சிருக்கோம்.
இவ்வளவு தூரம் படிச்சுமே 14 மேட்டர்ஸ் தான் முடிக்க முடிஞ்சிருக்கு. இனி 23ல இனி எவ்வளவு முடிக்கணும்? 14 முடிச்சிருக்கோம். 14 மேட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். 9 இருக்குங்க. 9 விஷயம் படிக்கணும். ஓகே. சோ இன்னைக்கு 6 o'clock இதே மாதிரி சபைக்கு வர்றவங்க இங்க சபைக்கு வந்துருங்க. ஓகே, சரி. கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் ஏதாகிலும் இருக்குமானால். தனம் கேள்வியெல்லாம் எது இருக்கா? தனம் கேள்வி இல்லையா? ஓகே, வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? தெளிவா புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? ஐயா புரிஞ்சிச்சுங்களா ஐயா? ஓகே, புரிஞ்சதுங்க ஐயா, புரிஞ்சதுங்க ஐயா. ஓகே, இங்க யாருக்காவது கேள்வி இருக்கா? புரிஞ்சிடுச்சு. அனிதா கேள்வி இருக்கா? இல்லையா? ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். சோ சவுலை பவுலாக்கினாரு, சவுலை பவுலாக்கினீரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது குடிக்கிறவங்க, சினிமா பாக்குறவங்க, அவங்களுக்கு நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுங்கிறது பொருந்தாது. புரியுதா? சவுல் வந்து நம்மள மாதிரி இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றதா நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தப்பு கூட அவர் பண்ணது கிடையாது. குடிச்சு வெறிச்சு, இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு பியூர் கிறிஸ்டியன் சொல்றவங்க எப்படி, அந்த மாதிரியான எந்த தப்புமே பண்ணது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஆராதனையை நான் மிஸ் பண்ணதே கிடையாதுங்க. பைபிள் வாசிப்பு, அதிகாலை ஜெபம், பைபிள் வாசிக்கிறது, வசனத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது, இதெல்லாம் என் வாழ்க்கையில மிஸ் பண்ணதே கிடையாது. என் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச விஷயங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஈக்குவலா இருந்தவர் பவுல். ஓகே, அவரை தான் ஆண்டவர் ஒரு விழுகைக்குள்ள கொண்டு போய் விழ வச்சு தரையில விழுந்து எழும்ப வைக்கிறாரு. இப்போ தாவீது வந்து உங்களுடைய பிரமாணங்கள் அப்படிலாம் சொல்றாருல 119 சங்கீதத்துல, அப்ப இந்த பிரமாணங்கள் எல்லாமே வந்து நியாய பிரமாணத்துக்கு தான் சொல்றாரா? ஆமா, அவங்களுக்கு நியாய பிரமாணம் தானே தெரியும். பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின, நான் கற்றுக்கொண்டேன். ஆமா, அதெல்லாமே நியாய பிரமாணம் தான். நம்மளும் நியாய பிரமாணத்தை படிக்கணும். அதான் நேத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, நேத்துக்கா சொன்னேன்ல, பழைய ஏற்பாடை நம்ம படிக்கணும், நியாய பிரமாணத்தை படிக்கணும். என்ன தெரியுங்களா, என்ன ஒரு முக்கியமான மேட்டர்னா, இது வந்து ஹீப்ரு படிக்கிறவனுக்கு புரியும். இப்படி நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டு அவங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆனார் இல்லையா, கேம் ஆடிட்டு என்ன பண்றாரு, இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளேயே மறைமுகமா அவரை பற்றிய, மேசியாவை பற்றிய அநேக விஷயங்களை ரகசியமா உள்ள வச்சிருக்காரு. சரியா? அதுக்காக நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுறவோ, நியாயப்பிரமாணத்தை படிக்க கூடாது அப்படின்னோ நம்ம வந்து அப்படி ஒதுக்கி தள்ளிடக்கூடாது. கண்டிப்பா நியாயப்பிரமாணங்களை படிக்கணும், நியாயப்பிரமாணத்தை படிக்கணும், அதை வேல்யூ பண்ணணும். பட் அதை எந்த மைண்ட் செட்டப்ல நம்ம பார்க்கிறோங்கிறது முக்கியம். நீங்க எழுத்தின்படியே அதை எழுத்தின்படியே எடுத்துக்கிட்டு எழுத்தின்படியே நீங்க அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணி, அல்ல எழுத்தின்படியே அதை எடுத்து நீங்க போதிச்சு, புது உடன்படிக்கைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அன்னைக்கு அது எப்படி இன்னைக்கு இது எப்படி அப்படிங்கறத நீங்க வந்து அதை வேல்யூ பண்ணாம, அதை பிரிச்சு பார்க்க தெரியாம நீங்க மொட்டையா சொன்னீங்கன்னா காலாவதியானதுல கை வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே,
இப்ப உபாகமம் 28 நம்ம பாடலாமா? பாடலாம். எங்க மாமா ஒருத்தங்க இருக்காங்க, பாட்டே போட்டாங்க. இந்த உபாகமம் 28 வச்சு இமேஜ் கொடுப்பா, ஒரு பாட்டே ஒரு அப்படியே இந்த வசனத்தை மாத்தாம, அந்த வசனத்தில் இருக்கிற விஷயங்களை மாற்றாம அவங்க ஒரு பாட்டே போட்டாங்க. உபாகமம் 28. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும் பலிக்கும் பலிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. இப்படி ஒரு பாட்டு போட்டார். இந்த பாட்டை பாடலாமா? பாடலாம். எந்த மைண்ட் செட்டை போட பாடணும்? இங்க சொல்லப்பட்டதெல்லாம் பொழுதுதான் எனக்கு நடக்க போறதுன்னு கிடையாது. இதெல்லாம் ஆல்ரெடி என் பேர்ல டெபாசிட் ஆயிருச்சு. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. சோ நம்ம ஹாப்பியா பாடணும். இத புரியுதா? இப்ப நான் சொல்ற இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க நியாயப்பிரமாணத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேல மிகப்பெரிய அன்பு வரும். இப்படி மக்களாகிய நம்ம லெவலுக்கு இறங்கி தெய்வம் கேம் ஆடி இருக்காரே, நம்மளை கைவிடவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. அதே நேரத்தில் அதுலயும் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் கலந்து விட்டுருக்காரே. இன்னைக்கு நம்மள புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காரு. அங்க சொல்லப்பட்ட அந்த தண்டனை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரே. கிரயத்துல சிலுவையில சிந்தின ரத்தத்தினால அந்த கிரயத்தின் மூலமா எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சே. அப்பா கேன்சல் பண்ணிட்டாரே. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த தண்டனைகள் உபாகமம் 28 நீங்க படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும்? அந்த காலகட்டத்தில் நான் இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்குமே. ஆனா இன்னைக்கு எனக்கு நடக்காதபடி என இந்த காலத்துல என்ன பிறக்க வச்சு சிலுவைக்கு பின்னாடி கிரயத்துக்கு பின்னாடி இருக்கிற காலகட்டத்துல என்ன பிறக்க வச்சு அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம ஆக்கியிருக்காரே. நினைக்கும் போது அருகுமா குறையுமா? சொல்லுங்க. அன்பு கூடுமா குறையுமா? கூடும். அதனால நியாயப்பிரமாணத்தை படிக்க கூடாது, அதை தொடக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. படிக்கணும். கண்டிப்பா பழைய ஏற்பாடை படிக்கணும். ஹீப்ரூல அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள மேசியா எப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இருக்கு இல்லையா? சோ அவங்க நியாயப்பிரமாணத்தை கேட்டாலும் தெய்வம் அனந்த ஞானம் உள்ளவர் பாத்தீங்களா, அதுலயும் அவருடைய ரகசியத்தை உள்ள வச்சிருக்காரு. அதான் எசேக்கியா பிரான்சிஸ் சொல்வார், பழைய ஏற்பாட புது உடன்படிக்கையின் கண்ணாடிய போட்டு படிங்க. கண்ணாடி தான் ரொம்ப முக்கியம். எந்த கண்ணாடிய போட்டு படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகே ஓகே, கிளியரா தானம்? புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபித்து முடிப்போம். ஒரு தீமையை நினைக்காத நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மள கண்களை மூடுவோம். சி மைனர் அப்படி நம்ம தடிய பாடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். சி மைனர். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே
எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 கருப்போல நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி. 23/12/2023 நல்ல ஒரு நாள் இது பாருங்க. 23/12/2023 23/12/23. சோ இந்த நாள்ல நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தின விஷயங்கள் உண்மைகளை நம்ம வந்து அறிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கு. சோ ஈவினிங் 6 o'clock நம்ம திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம சந்திப்போம், ஜெபிப்போம். பிதாவே உமக்கு நன்றியப்பா, இந்த நாள்ல நாங்க வந்து அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம்ங்கிற தலைப்புல நாங்க நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நாங்க விளங்கி கொள்ள எங்களை நீங்க எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கீங்கிறதெல்லாம் நாங்க அறிஞ்சுக்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வல்லமையை விளங்க பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த காரியங்களை விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு கண்களை பிரகாசிக்க நீங்க பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாருடைய மனக்கண்களுக்குள்ள இருக்கிற செதில்கள் ஆண்டவரே அதெல்லாம் விழுகிறதுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஈவினிங் மீட்டிங்கை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் யெஷுவா நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Shalom. Praise the Lord. Thank you, yeah. Thank you. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மனிதர்களே மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறிடலாம், மனிதர்களே மாறலாம்,
வாக்கு மாறாதவர்